நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கெல்லாம் இடம் இருக்குதோ கொஞ்சம் முன்னும் பின்னமாக இடம் கொஞ்சம் உட்காந்து சேர்ந்து உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் இந்த புதிய மாதமாகிய இந்த 9ஆம் மாதத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தின அவருடைய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 9ஆம் மாதமாகிய செப்டம்பர் மாதத்திலும் கர்த்தர் நம்மை காணும்படி செய்த அவருடைய கிருபைக்காய் நன்றியோடு கூட அவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த 9ஆம் மாதமாகிய செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறதான வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் துவங்குவது நமக்கு எவ்வளவு நன்மையும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. உண்மையாகவே இந்த செப்டம்பர் மாதத்திலும் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம துவங்குகிறோம். ஆகையினால தேவனாய் கர்த்தர் உண்மையாகவே இந்த மாதத்தையும் தேவனாய் கர்த்தர் இதுவரையிலும் இல்லாத நன்மைகளால் தேவனாய் கர்த்தர் நிரப்புவார். இந்த வருடத்தில் நாம் 2 பகுதிகளை கடந்து தேவனாய் கர்த்தர் நடத்தினார். கடந்த 8 மாதங்கள் ஒரு வருடத்தில் 2 பகுதிகளாக தேவனாய் கர்த்தர் கடந்து நடத்தி இந்த 3ஆம் பகுதியில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதமாகிய செப்டம்பர் மாதத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது தேவனாலே நமக்கும் சபையார் யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிற வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முதல் பகுதியை யாராவது வாசிங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக காத்திருந்த போது கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் வாசிக்கும்போது மிகவும் அதை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையை யாரும் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதே இல்லையா. சொன்னாலும் அதை நிறைவேற்ற முடியாது. அப்போ தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய நம்மை பார்த்து, சபையை பார்த்து இல்லையா, சபையாக இருக்கிற உங்களை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதமாகிய செப்டம்பர் மாதத்திலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு முற்றிலுமாக சகலத்திலும் அவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம் என்று சொன்னால், இது பல வேதாகமத்தில் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா, ஒரு வேதத்தில் அழகாக இது எழுதப்பட்டிருக்குது, உனக்கு ஆறுதல் தருகிற ஒருவர் நான் மட்டுமே. அல்லேலூயா. இவ்வளோ தெளிவாக வார்த்தை. வேறு யாரும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் ஆறுதல் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகையினால உனக்கு ஆறுதல் தருகிற ஒருவர் நான் மட்டுமே என்கிறதான வார்த்தையை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் போது உண்மையாகவே அந்த வார்த்தை அப்படி ஆணித்தரமாக நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறதாய் இருக்கிறது. நம் தேவன் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் என்று சொன்னால் தேற்றுதல், துணை நின்று உற்சாகப்படுத்துதல், உதவுதல்,
மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிறதல். அல்லேலூயா. கவனிக்கணும், ஆறுதல் என்று சொன்னால் நம்மை தேற்றுதல், ரெண்டாவது துணை நின்று நமக்கு உற்சாகப்படுத்துதல், மூன்றாவது நமக்கு உதவி செய்தல், நான்காவது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருதல். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான ஆறுதலின் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இருக்கிறபடியால் கர்த்தருக்கு உண்மையாகவே நம்ம நன்றியுள்ள இருத்தோடு கூட அவருக்கு நம்ம கனத்தையும் மகிமையும் செலுத்தணும். அப்போ நம் தேவன் நமக்கு ஆறுதல் அளிப்பவர் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்மை தேற்றுகிறவர் அவர்தான், நமக்கு உதவி செய்கிறவரும் அவர்தான், நமக்கு துணை நின்று உற்சாகப்படுத்துகிறவரும் அவர்தான், நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிறவரும் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரு 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறாரு. வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். அதில் கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, நம் தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஒரு காரியத்துக்கு அல்ல, 2 காரியத்துக்கு அல்ல, சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அப்படின்னா என்னன்னாக்கா எல்லாவற்றிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் இல்லையா? இன்றைக்கு உலகத்தெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் ஒரு காரியத்தில் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆறுதலாக இருக்க முடியும் இல்லையா? ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிற சகல விதமான, உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டுமோ அந்தந்த விதமாக தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதமாகிய செப்டம்பர் மாதத்திலும் நம் தேவன் நமக்கு எல்லாவற்றிலையும் சகலத்திலும் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லாமா, நம் தேவன் உனக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். கவனிக்கணும், நம் தேவன் உனக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடியால் அவரால் நமக்கு வரும் நன்மைகளை சில வசனத்தின் மூலமாக நாம் வாசிக்க போகிறோம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். இந்த ஆறுதலின் தேவனால் வருகிற நன்மைகளை குறித்து எழுதப்பட்டு தான் அந்த வசனத்தை அது முடிக்கிறார். வாசிக்கலாம். 11ஆம் வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை தேவனாய் கர்த்தர் நான் ஆறுதலாக இருப்பதற்கு அடையாளத்தை இந்த வசனத்தின் மூலமாக சபையாருக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 4 விதமான பிளஸ்ஸிங் இருக்குது. அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறபடியால் இந்த ஆறுதலின் தேவனாய் இருக்கிற நமக்கு அவர் செய்கிற முதல் பிளஸ்ஸிங் என்னன்னாக்கா, பாருங்க, அவர் சிறைப்பட்ட யாவரையும் மீட்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? சிறைப்பட்ட போது எத்தனை சந்தோஷமாக இருக்கும், துக்கமாக இருக்கும் இல்லையா? சிறைப்பட்டவருடைய வாழ்க்கையெல்லாம், ஐயோ என் வாழ்க்கையிலேருந்து நான் விடுதலையாக முடியலையே, இந்த காரியத்தில் விடுதலையாக முடியலையே, இந்த பிரச்சனை விடுதலையாக முடியலையே அப்படின்னு சிறைப்பட்டவருடைய வாழ்க்கையில் கேட்டால் தான் தெரியும் உண்மையாகவே எந்தெந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறைப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதோ அவளுக்கெல்லாம் ஆறுதல் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இங்கே துல்லியமாக சில வசனத்தை மாற்ற நம்ம குறிப்பாக எடுத்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். கவனிக்கணும், இங்கே இந்த யூதாவின் ராஜா எசேக்கியாவின் நாட்கள் அப்படின்னா, எசேக்கியா ஆண்ட இந்த நாட்களில் இந்த அசிரியா என்கிறதான புறதேசத்தின் ராஜாவாகிய சனகெரிப் அப்படின்னாக்கா, இவங்க சத்ருவாக இருந்த இவன் என்ன பண்ணனா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை முற்றுகை போட்டு அங்கே என்ன பண்ண ஜனங்கள்லாம் அவன் என்ன பண்ணுறான்னா கையாளுகிறார்கள். அநேக இடங்களில் சிறைப்பிடித்து எல்லா ஜனங்களையும் அவன் என்ன பண்ணாங்கன்னா சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். இங்கே யாருக்கிட்ட இப்போ வந்துட்டாங்கனாக்கா, இங்கே யூதா ஜனங்களுக்கு விரோதமாக, யூதா தேசத்துக்கு விரோதமாக சில பட்டணங்களையும் பிடித்து கொண்டானா. இப்போ இந்த பட்டணங்களையும் பிடித்து கொண்டு தொடர்ந்து என்ன பண்ணுறான்னா, அவன் எசேக்கியா வணங்குற தேவனை கூட என்ன பண்ணுறான்னா தூஷித்தான் என்று சொல்லி நம் வேதத்தில் அது தொடர்ந்து நீங்கள் விரிவான அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், உண்மையாகவே அதில் எப்படியெல்லாம்
தேவனாய் கர்த்தரையும் இந்த எசேக்கியா ராஜாவையும் தூஷித்ததாக வேதம் சொல்லுகிறது. இதை கேட்ட எசேக்கியாவுக்கு ரொம்பவும் என்ன நினச்சுன்னா துக்கமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவன் சொல்லிட்டான், என்கிட்ட உங்களை என்ன பண்ண முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஏன் உங்கள் தேவனால் கூட உங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இவளை சிறைப்பிடிக்கும் விதமாக அவன் என்ன பண்ணான்னா அவன் முற்றுகை போட்டு இருந்தான். பாருங்களேன், இந்த எசேக்கியா ராஜா என்ன செஞ்சாரா, இவர் செய்த 2 காரியத்தை பாருங்க. அவர் என்ன பண்ண, ரொம்ப துக்கம் உடையவராக என்ன பண்ணான்னா இந்த ஜனங்களை காப்பாற்றணும், தேசத்தை காப்பாற்றணும். இப்படி சிறைப்பட்டு போனாக்கா இது ரொம்ப இவங்ககிட்ட விடுதலையாக்க முடியாத, சத்ரு போய் இவ்வளோ அதிகாரமாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, வாசிக்கலாம் 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வேகமாக வாசிப்போம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரிதி ஆகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசனத்துக்கு ரட்டுடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா அனுப்புனாங்க? தேவனிடத்துலேருந்து ஆறுதலான வார்த்தையை வாங்கி வரும்படி தான். அல்லேலூயா. அப்போ இவர் என்ன பண்ணாரா, தேவாலயத்துக்கு போயிட்டாரு. இவர்கிட்ட இருக்கிற அங்கே அரண்மனை விசாரிப்புக்காரர்கள் மூப்பர்கள் இவங்களெல்லாம் அனுப்பி அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை போய் பாருங்கள், சூழ்நிலை எப்படி இருக்குது, துக்கமாக இருக்கிறோம், இந்த துக்கத்தை போய் நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி அனுப்பினாராம். பாருங்கள், அந்த துக்கத்தை அவர்லாம் பண்ணாங்களாம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட போய் தெரிவித்தார்கள். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட பல வகையில் சிறைப்பட்ட சூழ்நிலை நம்ம துக்கமாக இருக்கலாம் இல்லையா? சில பேர் கடனில் சிறைப்பட்டு அதிலிருந்து எழும்பவே முடியாத நிலையில் காணப்படலாம். சிலர் வியாதியில் சிறைப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லையா? எப்போதும் வேதனை, இப்படிப்பட்ட சிறை என் வாழ்க்கையில் மாறலை அப்படின்னு சொல்லி வியாதியில் சிறைப்பட்டவர்களாக இருக்கலாம். சிலர் பொருளாதார நிலையில் அவர்கள் சிறையாக்கப்பட்டிருக்கலாம். என்ன தான் சம்பாதித்தாலும் இல்லையா, நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனை நம்ம சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி, நம்ம சுதந்திரிக்க முடியலைன்னு சொல்லி சிறையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் சிலருடைய நன்மைகள் சொத்துக்கள் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். என்ன தான் முயற்சி செய்தாலும் அது போராடிட்டே தான் இருக்கிறோம், இன்னும் பெற்றுக்கொள்ளலையே அப்படின்னு இருக்கலாம். சிலருடைய குடும்பத்தில் அங்கத்தினர் பிசாசின் கிரியையில் பாவத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். என்ன தான் அவங்களுக்கு சொன்னாலும் என்ன பண்ண முடியல, அவங்கள விடுதலையே இல்லாத அவங்களுடைய வாழ்க்கையில் நிலைமை இருக்கலாம். இப்படி எல்லா காரியத்திலையும் சிறைப்பட்ட நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் பாருங்கள் அவர் மாற்றுவார். இது நம்ம வாழ்க்கையில் இந்த சிறைப்பட்ட காரியங்களை நினைத்து பார்க்கும்போது இது நமக்கு சந்தோஷமாக அல்ல, துக்கமாக இருக்கலாம். இந்த காரியம் எப்படி இருக்குது, அந்த காரியம் எப்படி இருக்குது, இப்படிய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, என் சூழ்நிலை நினச்சி பார்க்கும்போது இப்படிப்பட்ட துக்கத்தின் வழியாக நம்ம இந்த ஆராதனை கூட வந்திருக்கலாம். அன்றைக்கும் ஏசாயாவிடத்தில் இப்படி தான் இந்த எசேக்கியாவின் ராஜா அனுப்பினான். துக்கமாக இருக்கிற நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எசேக்கியா அனுப்பின ஆட்களுக்கு தேவன் சொன்ன ஆறுதலான வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு என்ன அர்த்தம்னா ஒன்னே ஒன்று, நான் உன்னை மீட்டெடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்னது போலவே நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 32ஆம் வசனம் 33, 34, 35 வேகமாக வாசிக்கலாம், கவனிங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் மாற்றி தம்முடைய ஜனங்களை சிறைப்பட்ட நிலையிலிருந்து மீட்டார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு ஆறுதலாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த வார்த்தை முதலாவது உங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு, அந்த வார்த்தையும்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எசேக்கியாவுக்கு ஆறுதலாக இருந்து சத்ருவை விலக்கி யூதாவை தேவனை கர்த்தர் மீட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பொருளாதார காரியத்தில், உங்கள் சிறைப்பட்ட எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை மீட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய துக்கமெல்லாம் தேவனை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரே நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடியால் அவர் நமக்கு சிறைப்பட்டு போன எல்லா காரியத்திலும் அவரே நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்முடைய சிறைப்பட்ட எல்லாவற்றிலும் கர்த்தர் மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரெண்டாவது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு தருகிறதான ரெண்டாவது பிளஸ்ஸிங் மீண்டுமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். போதும். அல்லேலூயா. இதுதான் ரெண்டாவது பிளஸ்ஸிங்காக தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது அப்படின்னாக்கா, தேவன் செய்த நன்மைகளில் பெற்றுக்கொண்டு அவர்கள் சபையில் சாட்சியாய் நிற்பதை குறித்து வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உண்மையாகவே தேவனாய் கர்த்தர் பாருங்கள், நமக்கு நன்மை செய்வார் என்று சொன்னால் முதல் சொல்கிற இடம் எங்கன்னா தேவனுக்கு முன்பாக சாட்சியாக தான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படி நிறுத்துகிறார் என்று சொன்னால் சபையில் சாட்சியாய் நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை அவர் சபையில் சாட்சியாய், தேவ ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் தேவனாய் கர்த்தர் வைப்பார் என்று சொன்னால் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். 2 நாளாகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் இந்த யோசபாத்தின் நாட்களில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அதற்காக தேவனாய் கர்த்தர் பாருங்க ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இங்கே 3 ராஜாக்கள் சேர்ந்து இந்த யோசபாத்துக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணாலும் பாளையம் இறங்கி வந்தார்கள் என்கிறதான செய்தி இந்த யோசபாத்துக்கு அறிவிக்கப்பட்டது. வாசிக்கலாம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இதை கேட்ட உடனே யாருக்கு பயம் வந்துருச்சுன்னா, தேவ மனுஷன்தான் இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பயம்தான் இல்லையா? இன்றைக்கி நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிறோம், விசுவாசம் ஒரு முறத்தில் நமக்கு இருக்குது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளும் நம்ம நினைத்து போகிறோம். இருந்தாலும் அந்த காரியத்தின் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது சில பயமும் நம்மளை என்ன பண்ணுது, ஒரு வகையில் நம்ம பயம் வச்சுட்டே இருக்கிறத நம்ம அந்தந்த பாதையில் இருக்கிறவங்கள தான் நல்லா தெரியும். நிச்சயமாகவே நம்ம பயப்படுகிறோம், ஏன் எனக்கு என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ தெரியல. அப்படியெல்லாம் இந்த யோசபாத் நாட்களில் கூட பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இப்போ இத்தனை கூட்டத்தார் எழும்பி அவங்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய தாசனாகி யோசபாத்துக்கு அவர் ஆறுதலின் தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை குறித்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்கலாம். அப்போது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகேசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இதுதான் தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஆறுதலின் வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பாருங்க தம்முடைய ஜனங்களுக்கு முதல் என்ன செய்யறாருன்னா வாக்குத்தத்தத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம், முதலாவது வருகிறதெல்லாம் வாக்குத்தத்தம், அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அவர்களுக்கும் அப்படிதான். ஏன்னா தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை தான் முதல்ல வந்துச்சு, இந்த யுத்தம் இது உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. ஆனால்
இன்னும் அந்த கர்த்தருடைய நன்மைகளை காண்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த ஆறுதலான வார்த்தை. ஆனாலும் இவங்க அதை கேட்டுட்டு என்ன பண்ணலாம், சந்தோஷத்தோட கூட என்ன பண்ணாங்கன்னா யுத்தத்துக்காக கடந்து போகிறாங்க. அப்போ தேவனாய் கர்த்தர் பாருங்க, இவங்க போய் சேர்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த யுத்தத்தை அவரே நடத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சார்னா, ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணி அவர்கள் என்ன பண்ணாங்களாம், வெட்டுண்டு செத்த பிரேதங்களாக இருந்தார்கள் என்று சொல்லி 22லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் 22, 23, 24 நீங்கள் பார்க்க முடியும். எல்லாம் அவங்களே என்ன பண்ணாங்களாம், வெட்டுண்டு விழுந்து கடந்தார்கள். இவரை போய் பார்க்குறாங்க, யுத்தம் பண்ண வந்த ஜனங்கள்லாம் என்ன தூங்கிட்டு இருக்கிறாங்களே, ஒன்றும் எழுந்துக்கலையே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா எல்லாம் ரத்த வெள்ளத்தில் இருந்துருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது இதை அவன் நினச்சி பார்க்குறவங்க, உண்மையாகவே நமக்காக யார் தானே யுத்தம் பண்ணியிருக்கிறா, கர்த்தர் தானே யுத்தம் பண்ணியிருக்கா. ஏன் தெரியுமா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்கு குறிப்பாக தம்மை நேசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே அவர்கள் பார்த்தபோது செத்த பிரேதங்களாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த சம்பவத்தை இவங்க சபையில் கொண்டு போகிறாங்க. வாசிக்கலாம் பாருங்களேன், 20ஆம் அதிகாரத்தில் 25லேருந்து 28 வரைக்கும் வேகமாக வாசிக்கலாம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதா இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிக்கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. 28 முடிஞ்சமா? அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். அல்லேலூயா. யாருக்கு தெரியுமா நன்றி சொல்ல? கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றி அவர் கொடுத்த ஜெயத்துக்காக சபையில் சாட்சியாக நிற்கும்படியாக வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணல, கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணி பாருங்க ஜெயத்தை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்தார். இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு தேவ சபையில் சாட்சியாக நின்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் உண்மையாகவே தம்முடைய ஜனங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா? எல்லாவற்றிலையும் அவர் நமக்கு நாம் முதலாகவே வாசித்தோம், அவர் சகலவற்றிலும் நமக்கு சகல விதத்திலும் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஆறுதல் தேவையோ அந்தந்த காரியத்திலும் கர்த்தர் நமக்கு அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு யுத்தம் செய்யணும், இந்த ஜனங்களால் யுத்தம் செய்ய முடியாது, ஏன்னா திரளான கூட்டத்தார் அவர்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தை ஆறுதலாக கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றினாராம். பாருங்க, இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எதிரான பிரச்சனைகளில் நம்ம இது வரைக்கும் போராடி கொண்டு இருக்கலாம், கர்த்தர் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஜெயத்தை கொடுவார். ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் முற்றிலுமாய் நம்மை விடுதலையாக்குவார். 2வது காரியம் பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிற உங்களுடைய நன்மைகளுக்காக கர்த்தர் நிச்சயமாய் அந்த போராட்டத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு கர்த்தர் பண்ண அவங்களுக்காக வழக்காடி அவருடைய நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணோன்னா திரும்ப தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிடிங்கி தருவார் நம்முடைய நன்மைகள், நம்முடைய சுகங்கள், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய சகலவற்றையும் நம்ம போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு சபையில் சாட்சியை நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், உண்மையாகவே கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கோ அவர் ஜெயத்தை சாட்சியாய் சொல்லி நிறுத்தும்படி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்திலும் எல்லாவற்றிலேயும் நமக்கு ஜெயத்தை தந்து சபையில் சாட்சியாய் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையாகவே ஒவ்வொருவரையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார். 3வது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு வரும் 3வது பிளஸ்ஸிங் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 51:11 சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அப்படின்னா நமக்கு சாதாரண மகிழ்ச்சி வேறு, நித்திய மகிழ்ச்சி வேறு. அல்லேலூயா. ஒரு சாதாரணமான ஒரு சின்ன நன்மை பெற்றுக்கொண்டால் அது ஒரு மகிழ்ச்சி.
ஆனால் மறக்க முடியாத ஒரு நன்மை பெற்றுக்கொண்டா அது நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம செய்தார்ன்னு சொன்னால் அது நித்திய மகிழ்ச்சி இல்லையா? அதை நீங்கள் மறக்கவே முடியாது. ஐயோ கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சார், யாரெல்லாம் செய்ய முடியாது தெரியுமா அப்படின்னு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் இல்லை, நம்ம வாழ்நாள் முழுவதுமாக நம்ம மறக்கவே முடியாது. அல்லேலூயா இல்லையா? நம்ம எத்தனை நன்மைகள் நம்ம செய்கிறோம், நம்மளும் மறந்து தான் போயிருக்கிறோம். அப்படி தானே? அது சின்ன சின்ன நன்மைகளாக இருக்கலாம் இல்லையா? அது நம்ம அடிக்கடி சந்திக்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே நமக்கு அவர் என்ன பண்ணார், நன்மை செய்கிறார். ஆனால் மறந்து போயிடும். ஏன்னா அது சாதாரணமான ஒரு நன்மைகளாக இருக்கலாம், அன்றாடம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள். ஆனால் மறக்க முடியாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையே, என் சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். பாருங்கள், சந்தோஷமும் அடைவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் எந்த நன்மையும் வாழ்க்கையில் இல்லையே, அப்படி தான் நான் இருந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். இந்த வார்த்தையை நம்ம ஒரு வேளை இந்த ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த ஆராதனை அப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த 9வது மாதத்தில் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் நேராக வருகிறது. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாகவும் உங்களை சந்தோஷமாகவும் தேவனாய் கர்த்தர் மாற செய்ய போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியை மாறப்போகிறது. அல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை, நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அவர் செய்வார். அதுதான் நித்திய மகிழ்ச்சி. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்கள் குறிச்சிக்கொள்ளுன்னு சொன்னால், அந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து போகிறாங்க. கடந்து போய் அவங்க தேவனை ஆராதிக்கும்படி கடந்து போகிறாங்க. அப்போ இவர்கள் போகும்போது ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. இந்த மனுஷன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்து சப்பானியாய் வளர்ந்து சப்பானியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறான். எப்படின்னா, அவன் குழந்தை கிடையாது, அவன் சிறு பிள்ளை கிடையாது, அவன் வாலிபன் கிடையாது, ஒரு வயது சரியாய் நிறைந்த ஒரு மனுஷன்தான். இப்போ இவன் வாழ்க்கையில் சப்பானியாகவே பிறந்துட்டான், சப்பானியாகவே அவன் வளர்ந்துட்டான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையை அவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையா? அவனை என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு நாளும் நாடோறும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் அவன் என்ன பண்ண, வாசல் அண்டையில் பிச்சை கேட்கும்படிக்கு அலங்கார வாசல்தான வாசலில் என்ன பண்ணோன்னா கொண்டு வந்து வைப்பாங்களாம். அவன் பிச்சை கேட்டு முடித்த பிறகு, அந்த நாள் முடிந்த பிறகு அவனை கொண்டு போய் வீட்டில் இட்டு போவாங்களாம். பாருங்களேன். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒருவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாராம். அவன் யாரை போய் பிச்சை கேட்டானாக்கா, இந்த நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அவர்களையும் பார்த்து அவன் என்ன பண்ணானா, அவன் பிச்சை கேட்டான். அப்படியானால் பாருங்கள், தன் தாயின் வயிற்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கை ரொம்ப எப்படி இருக்குதா அப்படின்னாக்கா, எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாத இல்லையா? அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்திருப்பான்னா ரொம்ப கஷ்டத்தோடு கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அவன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சாரான், ஒரு பெரிய காரியத்தை அவன் வாழ்க்கையில் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையே மாற்றிட்டாருங்க. அல்லேலூயா. அவனை சப்பான் என்கிறதான பேரே மாற்றிட்டார். அல்லேலூயா. இதுவரையிலையும் அவன் பேர் எப்படின்னு இருக்கும், அவன் பேர் உண்மையான பேர் வேறு இருந்திருக்கும், ஆனால் அவனை சப்பானியை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவனாய் கர்த்தர் அந்த சப்பானி என்கிறதான பெயரே அவனுக்கு இல்லாதபடி தேவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்தார். நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் பாருங்களேன், 6ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அவனால் அதை மறக்கவே முடியல, அவனால் அதை சொல்லி அவனால் தீர்க்கவே முடியல. வாசிப்போம் வேகமா. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யாருக்குமே செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை இவன் வாழ்க்கையில் செய்தார். அல்லேலூயா. ஏன்னாக்கா, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிற குழந்தை அந்த நிலைமை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் வெளியே வந்த பிறகு நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது இப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் அதை கூட என்ன பண்ணுவாங்க, டாக்டருங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் தாயின் வயிற்றுலேருந்து பிறந்துட்டாங்கன்னா டாக்டரால் கூட என்ன பண்ண முடியாது, அவன் வாழ்க்கையில் சீராக்க முடியாது. இவன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. இவன் என்ன செஞ்சானா, அவன் குதித்து குதித்து பார்க்குறான். அல்லேலூயா. நிற்கிறான், அவன் எழுந்துக்கிறான், அவன் நடக்கிறான், திருப்பி குதிக்கிறான். அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களே செய்தாரான்.
எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கினார்னு சொன்னால் அவன் வாழ்நாள் முழுதுமாய் நினைக்கிற மாதிரியாக நித்திய மகிழ்ச்சி தேவனை கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் துதித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். இந்த மனுஷனுக்கு தேவனை கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் இல்லையா? மேலான நன்மையை அவன் பெற்றான். அது அவனுக்கு நித்திய மகிழ்ச்சியாய் அவனுக்கு சந்தோஷத்தையும் அது கொடுத்தது. தேவன் மறக்க முடியாத நன்மையை அவனுக்கு செய்தது போல இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனை கத்தர் இந்த ஆராதனை வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கூட நீங்கள் மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை பெரிய காரியங்களை கத்தர் நமக்கு அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையும் இல்லாத மேலான நன்மையை தேவனாய் கத்தர் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் மறக்க முடியாத நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடையும்படி செய்ய வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் இந்த 9ஆம் மாதமாகிய இந்த செப்டம்பர் மாதத்திலும் நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு கத்தர் நம்ம பண்ணுவாராம் பெரிய காரியங்களை நமக்கு அவர் செய்து நமக்கு நித்திய மகிழ்ச்சியை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நம் முடிக்கலாம். தேவனாய் கத்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறபடியால் அவர் நமக்கு தருகிறதான 4வது பிளஸ்ஸிங் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 9ஆம் மாதமாகிய செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. அல்லேலூயா, உங்களை விட்டு மாறப்போகிறது. அல்லேலூயா. சஞ்சலம் என்று சொன்னால் துயரம், கவலை இல்லையா, துன்பம். தவிப்பு என்று சொன்னால் வருத்தம். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கலாம், உங்கள் இதயத்தில் சூழ்ந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். வருத்தம், சில காரியத்தை குறித்து வருத்தமாக இருக்குது, சில காரியத்தை குறித்து கவலையாக இருக்குது, துன்பமாக இருக்குது, துயரப்படுகிற சில காரியங்களை குறித்து உங்கள் வீட்டின் காரியங்கள், உங்களுடைய பொருளாதார எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு குணப்படுத்த முடியாமல் இருக்கிற காரியங்களை கூட கர்த்தர் பண்ணுவாராம் அவை எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீங்கி போகும்படி செய்ய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களில் ஒரு ஸ்ரீ 12 வருடமாய் அவர் என்ன பண்ண பெரும்பாடுள்ள தன் உதிர போக்கினால் வெகு நாட்களாய் வருத்தப்படுகிற ஒரு ஸ்திரியாக இருந்தால். வருத்தம், பணம் போச்சு, அவங்களுக்கு எல்லா ஆட்களும் போயிட்டாங்க. இப்போ இந்த வியாதியை குறித்து ஒரு வருத்தம், எனக்கு சுகம் அடையாமல் இருக்குதே, எனக்கு குணம் அடையாமல் இருக்குதே, என் வாழ்க்கை எப்படி இருக்குதே என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டவளாய் காணப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் அந்த வசனங்களை. அவர் மிகவும் வருத்தப்பட்டு என்கிறதான வார்த்தையை நம்ம வாசிக்க முடியாது. அவர்களுடைய இருதயம் வருத்தத்தினால, கவலையினாலும் துன்பத்தினாலும் நிறைந்திருக்கிறத பாருங்கள் இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்க முடிகிறது. அப்படியானால் பாருங்கள், தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய சுகமாக்க முடியாத காரியங்கள், குணப்படுத்த முடியாத காரியங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை துன்பத்திலும் கஷ்டத்திலும், சில பேருடைய வாழ்க்கையில் பாடுகள்லேருந்து என்னை குணப்படுத்த முடியல, விடுதலையாக்க முடியல, உபத்திரத்துலேருந்து எனக்கு விடுதலையாக்க முடியல, இப்படிப்பட்ட கஷ்டத்துலேருந்து என்னை விடுதலையாக்க முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாறி போக பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை வேதனைப்படுத்துகிற, சஞ்சலத்தை உண்டாக்குற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தவிப்பு உண்டாக்குற, வேதனை உண்டாக்குற, வருத்தங்களை உண்டாக்குற சகலத்தையும் அவர் மாற்றி போடுவார். ஏனென்று சொன்னால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் நமக்குள் இருக்கிற, நம்மை சுற்றிலுமாக இருக்கிற எல்லா சஞ்சலமும் தவிப்பையும் தேவனாய் கர்த்தர் மாற்றி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 12 வருடமாய் சஞ்சலத்தினாலும் வருத்தத்தினாலும் இருந்த அந்த ஸ்திரீ முற்றிலுமாக சுகமாக்கப்பட்டாள் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 27, 28, 29 எழுதப்படுகிறது. முற்றிலுமாய் சுகமாக்கப்பட்டாலும், முற்றிலுமாய், கொஞ்சம் இல்லை, முற்றிலுமாய் சுகமாக்கப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவளுக்குள் இருந்த சஞ்சலமும் வருத்தம், கஷ்டம், துன்பம் எல்லாம் மாறி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கும் இந்த 9ஆம் மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் சஞ்சலமாக இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் தவிக்கிறீங்களோ, வருத்தப்படுகிறீங்களோ, கவலையாக இருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விட்டு ஓடி போகும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்
எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற அவர் தேவனாக இருக்கிறார். அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அவர் செய்தில் ஒரு நாளும் அவர் கஷ்டப்படுறதே இல்லை. சந்தோஷமாய் நமக்கு அவர், நிச்சயமாய் நமக்கு அவர் எல்லாவற்றிலிருந்தும் அவர் சுகத்தையும் விடுதலையும் நமக்கு அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த 9ஆம் மாதம் ஆகிய செப்டம்பர் மாதத்தில் நம் தேவன் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தமும், தவிப்பும் எல்லாம் மாறி போகும்படி செய்ய வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை முற்றிலுமாக அவர் குணப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் உங்களுடைய எல்லா காரியத்தையும் குணப்பட முடியாமல் இருக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தரே அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு குணப்படுத்தி சஞ்சலமும் தவிப்பும் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் எல்லாவற்றையும் இல்லாமல் போகும்படிக்கு கர்த்தர் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இதனாலேயும் கூட கர்த்தர் நமக்கு இந்த 9ஆம் மாதமாகிய செப்டம்பர் மாதத்தில் 4 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இந்த ஆறுதலின் தேவன் நம்ம எல்லா சிறிலிருந்து நம்மை மீட்டு அவர் எடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இந்த ஆறுதலின் தேவன் நம்மை சபையில் சாட்சியை நிறுத்தப் போகிறார். கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும்படி செய்ய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவர் எல்லா சஞ்சலமும் வருத்தமும் தவிப்பும் நீங்கி நம்மை பரிபூர்ணமான சுகமாய் தேவனாய் கர்த்தர் வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதமாகிய செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் 4 விதமான நன்மைகளை நம்ம கொடுத்திருக்கிறார். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றப் போகிறார். உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். நித்திய மகிழ்ச்சியாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி செய்ய போகிறார். உங்களை தேவனாய் கர்த்தர் சஞ்சலமும் தவிப்பும் இல்லாமல் உங்களை தேவனாய் கர்த்தர் பரிபூர்ணமான குணமாய் தேவனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தர் அவரை விசுவாசிக்கலாமா? அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறார்.